கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 13/7/2025 27/11/2025 வரைக்கும் சனியானவர் பாத்தீங்கன்னா மீன ராசியில் வக்ரமாகிறார். இந்த மீன ராசியில சனி வக்ரமாகும் போது அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கிறாரு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். கடக ராசினியர்களே, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனியானவர் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருந்து நிறைய கஷ்டங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய அப்பாவிற்கும் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்திருப்பாரு. அதோட அப்பா வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். தற்போது இந்த சனி பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து வக்ரமாகிறார். இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் இருவரும் பாத்தீங்கன்னா திரும்ப சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்பா வழி சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. அதாவது அப்பாவுடைய சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா வில்லங்கங்கள் இருந்தாலும் சரி, இல்லத பங்காளி பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே விலகி திரும்ப வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு பாத்தீங்கன்னா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் முக்கியமாக ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து படிக்கின்ற ஏழை மாணவ மாணவிகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கல்வி உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கோயில் பணிகளுக்காக பாத்தீங்கன்னா நீங்க செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அரசு சம்பந்தமான காரியங்கள் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகிறது. அதே நேரம் உங்களுடைய முயற்சிகள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மன தைரியம் பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் இருந்த சோர்வுகள் எல்லாமே விலகி ஒரு புதிய தெம்புகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். இங்க செய்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி திரும்ப வந்து நீங்கள் சென்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா குணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகம் பார்க்கிற கடகராசினியர்கள் பாத்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா உறவுகள்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதே மாதிரி கடன் பாத்தீங்கன்னா நீங்க சுப கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். இல்லது கடன் வந்து என்னன்னா அடைபடுவதற்கான வாய்ப்புகளும் அமையும். நோய் நொடிகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பாத்தீங்கன்னா நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. தற்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி விவசாய மகசூல் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கால்நடை வைத்திருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடை பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த காலத்துல வந்து கால்நடைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். தற்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி கால்நடைகள் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி. 7ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல வந்து நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரம் நண்பர்களுடைய உறவுகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நண்பர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த நேரத்துல யார்கிட்டயுமே வந்து கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. இல்லை என்றால் கூட்டு தொழில் பண்ணுவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய கூட்டு தொழில் பண்ற பார்ட்னருக்கும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமாக கோர்ட்டு படி வந்து நீங்க ஏறவே கூடாது. எந்த ஒரு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு எது இருந்தாலுமே பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு வந்து கோர்ட்டு படி ஏறுவதை நீங்க தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.